ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஜாஃபர் பாய் பேசுகிறேன். ஏஎம்ஜேஎஸ் கிரியேட்டர். இப்போ நம்ம கையில் இருக்கிறது சாம்சங் M31s. இது டிஸ்பிளே ப்ராப்ளம். டிஸ்பிளே போயிடுச்சு. கஸ்டமர் கீழே போயிட்டு டிஸ்பிளே வரல. நம்ம இப்போ டிஸ்பிளே ரிமூவ் பண்ணிவிட்டு புது டிஸ்பிளே எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதெல்லாம் பேசிக்கான ஒர்க்கு தான். நீங்களே இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு ஈஸியாகவே நீங்களே ரெடி பண்ணலாம் வீட்லேயே. சரிங்களா? நீங்கள் வீடியோவை முழுசாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோ கூட போகலாம். முதல்ல இந்த சிம் ட்ரைவை ரிமூவ் பண்ணிக்கலாம். சிம் ட்ரை ரிமூவ் பண்ணிவிட்டு பேக் டோரை ரிமூவ் பண்ணுங்கள். பேக் டோரை ரிமூவ் பண்ணிக்கலாம். பேக் டோரை அப்படி சேஃபாக ரிமூவ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கே இருக்கிற எல்லா ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணுறேங்க. கீழே உள்ள ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணுறேங்க. எல்லா ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த பேனலை நம்ம கழட்ட முடியும். அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரியாது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளேட்டை வச்சு இந்த பேனலை ரிமூவ் பண்ணுங்கள். பேனல் ரிமூவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா
இந்த டூல்ஸை வச்சு பேட்ரி லைனை ரிமூவ் பண்ணுறோங்க. அதுக்கப்புறம் டிஸ்பிளே லைனை ரிமூவ் பண்ணுறோங்க. இதுதான் டிஸ்பிளே லைனும் ப்ளஸ் சார்ஜிங் லைனும். இது பேர் வந்து சார்ஜிங் ஸ்ட்ரிப்பு சொல்லுவாங்க. இந்த ஒரே ஸ்ட்ரிப்பில் தான் டிஸ்பிளே லைனும் சார்ஜிங் லைனும் வருது. இது சேஃபாக ரிமூவ் பண்ணிக்கோங்க. டிஸ்பிளே கழட்டியாச்சு, அவ்வளோதான். இப்போ நம்மகிட்ட டிஸ்பிளே ஸ்டாக் இல்லை. பஜார் போயிட்டு வந்து தான் வாங்கிட்டு வந்து தான் மாட்டணும். அதை எப்படி மாட்டுறதுன்னு சொல்லித்தரேன். அதை பார்த்து நீங்களே கற்றுக்குங்க. ஒரு ஃபோன் டிஸ்பிளே பேட்ரி அவரவர்